பல்வேறு பகுதிகளில் காலை முதல் பரவலாக வெளுத்து வாங்கி வரும் மழை. உரமிடும் பணிக்கு இந்த மழை ஏற்றதென சம்பா மற்றும் தாளடி சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி. நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக காலை முதல் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக நாகை, நாகூர், வேளாங்கண்ணி, திருப்பூண்டி, தலைஞாயிறு, மேலப்பிடாகை, ஈசனூர், எட்டுக்குடி, திருக்குவளை, வலிவளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்தை சந்தித்து வந்தாலும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அதாவது நாகை மாவட்டத்தை பொறுத்தவரை சுமார் 1.50 லட்சம் ஏக்கரில் சம்பா தாளடி சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. மிக்சா புயல் காரணமாக நாகை பெய்த மழை காரணமாக நீர்நிலைகளில் தேங்கிய நீரை வைத்து விவசாயிகள் சாகுபடி மேற்கொண்டிருந்தனர். இந்த வேளையில் அடுத்த கட்ட உரமிடும் பணிக்கு பருவமழையை விவசாயிகள் எதிர்பார்த்து காத்திருந்தனர். தற்பொழுது இன்று காலை முதல் பெய்ய தொடங்கியுள்ள மழை மிகவும் உதவியாக இருக்கும் என விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். மேட்டூர் அணையை நம்பி குறுவை சாகுபடி செய்த விவசாயிகள் நீரின்றி பயிர்கள் கருகிய நிலையில் தற்பொழுது பருவமழையை மட்டுமே நம்பி சாகுபடி செய்திருப்பதாகவும், தேவையான நேரத்தில் இதுபோல மழையை இயற்கை தரும் என்ற நம்பிக்கையில் இருப்பதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். எதனாலும்